வணக்கம் மக்களே, நான் உங்கள் மீரான் தமிழ் கேமிங். ஸோ இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இந்த சிஎஸ் பார்த்துக்கோங்க. இந்த சிஎஸில் கிங்குன்னு ஒரு பிளேயர் நம்ம கூட ஜாயின் அடிச்சிருப்பார். என்னென்னா வந்து ரேடம் பிளேயர்ஸ் நான் வச்சுட்டு வரப்போ கிங்கு அப்படின்னு ஒரு பிளேயர்ஸ் நம்ம கூட வந்து ஜாயின் அடிச்சிருப்பார். பார்த்துக்கோங்க. கேஎன்ஜி ஓல்டு கோல்டுன்னு ஒரு கிளானில் இருக்கார். ஓகே சரி, ஒரு இல்லை கில்டில் இருக்கார். ஓகேவா? ஸோ அதில் இருப்பார். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சொல்லியிருப்பேன். என்ன சொல்லியிருப்பேன் அப்படின்னா அவர் வந்து நான் என்னென்னா திடீர்னு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்தாரு. ஓகேவா? இவங்க அவர் ஐடியை காட்டுறேன். இந்த இவர் தான் அவர் கிங்னு ஒருத்தர். என் ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்தாரு. இதுதான் அவர் ஐடி, பார்த்துக்கோங்க. ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்தாரு. ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் கொடுத்தோடனே எதுக்காக அவர் எனக்கு ஃப்ரெண்ட் ரிக்வஸ்ட் அப்படின்னா நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா நான் வந்து அவர் ஹிந்தி பிளேயர் போல். ஓகேவா? அவர் வந்து ஹிந்தியில் வந்து எதோ பேசிகிட்டு இருந்தார், கத்திகிட்டே இருந்தார். நானும் காண்டு தாங்க முடியாமல் தமிழில் திட்டி விட்டுட்டேன். எனக்கு காண்டு தாங்கலை ஒரு சிஎஸ் ரேங்க்டு மேட்ச்சில். சரி ஓகே அப்படின்ட்டு நானும் வந்து பொறுத்துட்டா அவர் தமிழ் தெரியுமா என்னன்னு தெரில, ஃப்ரெண்ட் ரிக்வெஸ்ட் கொடுத்து லோனல்ஸில் 1v1 வர சொன்னார். சரி ஓகே, நம்ம பார்த்து கவர்மெண்ட்டே பயப்படுன்னு ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருப்போம். அதை நிறைவேற்றுறதுக்காக அவர் கூட வந்து ஒரு மேட்ச் போனேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு நான் மொத்தம் 3 மேட்ச் அவர் வந்து விடவே இல்லை. இந்த இதுதான் இந்த 3 மேட்சும் எல்லாத்தையும் உங்கள்கிட்ட காட்டுறேன். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு மேட்ச்சு கைஸ், பார்த்துக்கோங்க. என்னென்னு பார்த்துக்கோங்க. இதான் ஃபஸ்ட்டு மேட்ச்சு. நாக் டவுன் ஒன்று காட்டுறேன். ஓகேவா? எல்லா நாக் டவுன் இதுதான் கைஸ். இந்த இடத்துல இப்படி வருவார், டப்புன்னு என்ன அடிக்கிறதுக்கு பதிலாக குளோவால் அடிச்சிருவார். நான் வந்து மறைஞ்சிருவேன். ஸோ அதனாலே வந்து நான் ஒரு நாக் டவுன் ஸ்ட்ரீக் வாங்கிடுவேன். ஓகேவா? அந்த மாதிரி. அதுக்கடுத்து வந்து இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நான் அடிச்சுட்டு தான் இருப்பேன். திடீர்னு குளோவால் போட்டுட்டார். என்னடா திடீர்னு குளோவால் போட்டாருன்னா குளோவால் மேலே ஏறி மறுபடியும் கீழே போயிட்டு மறுபடியும் டப்புன்னு அவர் மாட்டேன் அவரில் அடிச்சிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் லாஸ்ட்டாக ஒன்று சொல்லி ஆகணும். இந்த மேட்ச்சில் நான் வந்து வின் பண்ணியிருப்பேன். ஓகேவா? என்னன்னா லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அவர் என்னை விட அதிக லெவலில் இருந்தார். பட்டு தோத்துட்டார். ஓகேவா? இந்த மேட்ச் கரெக்டாக இந்த தப்பு அழுத்தி பிடிக்கும். நான் ஒன் டேப் பிடிக்க ட்ரை பண்ணிட்டு இருந்தால் அவர் அழுத்தி பிடிக்க ஆரம்பிச்சிட்டாரு ஃபஸ்ட்டு மேட்ச்சில். ஸோ அதனாலேயும் வந்து நான் அழுத்தி பிடிச்சிட்டேன். ஓகேவா? இந்த மேட்ச்சில் வந்து நான் டபுள் ஷாட் வச்சு எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன். ஹெட் ஷாட்டே அடிச்சிட்டேன். டப்புன்னு ஒரு பயங்கரமான அடிச்சிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு அந்த ஹெட் ஷாட் எப்படி அடிச்சேன்னு காட்டுறேன். ஓகேவா? எப்படி அந்த ஹெட் ஷாட் வந்துச்சுன்னு காட்டுறேன். இப்படி இருக்கா, இப்படி போயிட்டு டப்புன்னு எடுத்துட்டு ஃபஸ்ட்டு டேமேஜ் கொடுத்தேன். அதுக்கடுத்து ஹெட்டில் வச்சு டப்புன்னு ஒரு ஹெட் ஷாட்டை அழுத்தி பிடிச்சிட்டேன். அவ்வளோதான். நான் அந்த மேட்ச்சில் அப்படியே ஜெயிச்சிட்டேன் லைஃப். ஓகேவா? அவ்வளோதான். அடுத்து இன்னொரு மேட்ச் இருக்குது. ஏதோ இந்த மேட்ச் தான். இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா எல்லா நாக் டவுன்ஸும் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேவா? முக்கியமான பகுதிகள் மட்டும் நான் அப்பப்போ காட்டுறேன் உங்களுக்கு. இங்கே காட்டுறேங்க. ஃபஸ்ட்டு ரவுண்டு வந்து ஏடபிள்யூஎம் டஸ்டிகள் 2 வச்சுருந்தாரு. ஸோ நான் நினச்சேன் ஏடபிள்யூ டஸ்டிகள் எனக்கு ஏடபிள்யூஎம்மில் அந்தளவுக்கு ப்ளே பண்ண வராது. ஸோ ஓகேவா, நானும் வந்து பார்த்துட்டே இருந்தேன். ஏடபிள்யூஎம்மை நடிச்சு முடிச்சிட்டாரு கைஸ். சரி ஓகேன்னு நானும் வந்து அடுத்த மேட்ச்சும் வந்து ஏடபிள்யூஎம்மில் நடிச்சு முடிச்சிருவார். ஓகேவா? இந்த மேட்ச்சும் வந்து ஏடபிள்யூஎம்மில் அப்படியே நடிச்சு முடிச்சிருவார். நான் பண்ணுறது இப்போ ப்ரோ பிளேயர் மாதிரி மூமெண்ட்லாம் போடுவார் கைஸ். ஓகேவா? இப்போ ப்ரோ பிளேயர் அப்படியே மூமெண்ட்லாம் போடுவார். என்கிட்ட இல்லாதெல்லாம் வச்சுருக்காரு. பட் வந்து அவரால் என்ன ஜெயிக்க முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஸோ வந்து சரி ஓகே, நம்ம அந்தளவுக்கு நம்ம பெரிய ஆளுங்கலாம் சொல்லிக்கூடாது. மீதி எல்லா மேட்சும் நான் ஜெயிச்சிருப்பேன். அது எப்படி நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மேட்ச்சில் டபுள் ஷூட்ரு வச்சு நான் பிடிச்சிட்டு இருந்தேன். ஏன்னா வந்து நம்ம ஷார்ட் ரேஞ்ச் பிளேயர் அல்லவா. ஸோ அதனால் வந்து டபுள் ஷூட்ரு வச்சு பிடிச்சிட்ருந்தேன். எனக்கு லாங் ரேஞ்செலாம் அந்தளவுக்கு அடிக்க வராது. பட்டு ஷார்ட் ரேஞ்சு நல்லா அடிக்க வரும். ஸோ வந்து டக்குன்னு வந்து பிடிச்சிட்டு இருந்தேன். ஓகேவா? டக்குன்னு வந்து அழுத்து பிடிச்சிட்டே இருந்தேன். இந்த இடத்துல டாப்னு ஒரு முடிச்சிட்டேன். அவர் க்ளோஸ் அப்பில் மூஞ்சி பார்க்கும்போது லைட்டாக பயமாக தான் இருந்துச்சு. ஓகே, இப்போ 3வது மேட்ச். ஓகே, இந்த 3வது மேட்ச்சில் எப்படி ஜெயிச்சி ஆகணும்னு வின்ஸ்டர் வச்சு அடிச்சுட்டே இருந்தேன். அவர் தான் இந்த கன் சூஸ் பண்ணார், வின்ஸ்டர். ஸோ டாப் ஒன்று அடித்து முடிச்சிட்டேன் அவரோட அடுத்த மேட்சையும். ஓகே, இப்போ வந்து இது வந்து இந்த மேட்ச்சில் நான் வந்து நினச்சேன் இந்த இது போட்டுடலாம் அப்படின்னு. இது வந்து எனக்கே ரிப்பீட் ஆகிட்டு தெரியாமல். ஆனால் பாருங்கள், கரெக்டாக முடிகிற நேரத்துக்கு நான் அப்படியே டாப்புன்னு அவர் அடித்து கதையை முடிச்சிட்டேன். அவ்வளோதான். இப்போ அந்த இது சொன்னல கைஸ், அந்த பேர் என்ன, அந்த ஃப்ரீசரு, அந்த நம்ம இது பண்ண வரீங்களே தூக்கி போட்டால் மூஞ்சி இவ்வளோ ஒரு வெள்ளை கலர் புகையாயிரும் அது. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹவுஸ் மை கேம் பிளேன்னு கேட்டேன். ஹே பாட்டு தம்பி அனதர் மேட்ச் ஐ கில் யூ அப்படின்னு சொல்லிட்டாரு.
எனக்கு வெறி தாங்கலை. நான் ஒரு மேட்ச்சு கூட விட்டு பிடிக்காமல் அடிக்கணும்னு நினச்சேன். நீங்களே பாருங்கள். இது ஃபஸ்ட்டு ரவுண்டில் எப்போவுமே டபுள் ஷூட்ரு டஸ்ட் ஈகிள் தான் நான் எப்போவுமே எடுப்பேன். எனக்கு சூஸ் பண்ண கொடுத்தாங்கன்னா இந்த மேட்ச் எப்படியே நான் வந்து முடிச்சிருவேன் கஷ்டப்பட்டு. ஓகேவா, இந்த மேட்சும் நான் வந்து அப்படியே முடிச்சிருவேன். அடுத்த மேட்ச் ஓகேவா, அடுத்த மேட்ச் இது வந்து அடுத்த மேட்ச். இதில் நான் சுற்றி கண்ணாலேன்னு விளாண்டுட்டு இருந்தோம். பரவாயில்ல, அப்படி நானும் வந்து ஒரே விஷயத்தில் முடிச்சிட்டேன். ஓகேவா, ஓகே. அடுத்து இன்னொரு மேட்ச். இந்த மேட்ச்சில் ஒன்று பண்ணுவார் பாருங்க. எனக்கு லாட்டாக வந்து இந்த இடத்துல ஒளிஞ்சு நின்று ஆடலான்னு தான் நினச்சேன். ஓகேவா, ஒன் டாப் அடிக்கலாம், ஒளிஞ்சு நின்று ஒன் டாப் அடிக்கலாம் அப்படின்னு நினச்சேன். ஸ்ட்ரெயிட்டாக ஓடி வந்துகிட்டே இருந்தார். நான் மேலே இருக்கிறத பார்த்துட்டாரு. பட் இருந்தாலும் ஸ்ட்ரெயிட்டாக ஓடி வந்துகிட்டே இருந்தார். எனக்கு சிரிப்பு தாங்கலை. பார்த்தா டப்டர்னு P90 வச்சு அழுத்தி முடிச்சிட்டேன். ஓகேவா, அவ்வளோதான். ஓகே, அதுக்கடுத்து ஒன்று நடக்கும் பாருங்கள். நான் சத்தியமாக சொல்கிறேன் இருங்க. லாஸ்ட்டாக இந்த மேட்ச்லாம் காட்டுறேன் உங்களுக்கு. இந்த மேட்ச்லாம் நான் ஃபுல்லாக அழுத்தியிருப்பேன். ஓகேவா, இந்த மேட்ச்சில் ஒன்று நடக்கும் பாருங்கள். அது எல்லாத்தையும் நீங்களே பாருங்கள். கரெக்டாக AW வச்சுட்டு நான் அப்படியே ஸ்கோப் போட்டுருவேன் பாருங்கள். கரெக்டாக ஸ்கோப் போடுவேனா, உஷாரில் இந்த பக்கம் போயிட்டு ஒளிஞ்சுப்பாரு. என்னடா ஒளிஞ்சுப்பாரு அப்படின்னு நானும் பார்த்துட்டே இருந்தேன். ஓகே, மண்டை தெரிஞ்சிச்சு. ஓகேண்ணே, நானும் வந்து தெரியாமல் இந்த இடத்துல அடிச்சுட்டு இப்போ நினச்சா அவர் என்ன அடிச்சிருக்கலாம். மண்டைக்கே தான் ஸ்கோப் வச்சுட்டு இருந்தார், அடிச்சிருக்கலாம். ஆனால் எதுக்கு அடிக்கலன்னு தெரில எனக்கும். ஓகேவா, ஃபஸ்ட்டு எதுக்கு அடிக்கலன்னு தெரில. நானும் வந்து இந்த இடத்துல அப்படியே க்ளோவால் போட்டுட்டு அப்படியே பார்த்துட்டே இருந்தேன். AW வேறு. ஓகேவா, ஸோ என்னால் அடிக்க முடியுமான்னு தெரில. அப்படியே ஒரு ஜம்ப் ஷாட் அடிக்க பார்த்தேன், பட் முடியலை. ஸோ இந்த இடத்துல எனக்கு பாதி லைஃப் குறைச்சி விட்டார். கிட்டத்தட்ட 50 லைஃப் குறைச்சி விட்டார். எங்கள் அத்தை என்ன பண்ணுறதுனே தெரில. ஓகேன்னு பார்த்து ஒரு வழியாக அவர் கண்டுபிடிச்சிட்டு எங்கே இருக்காருன்னு. ஸோ என்கிட்ட அப்புறம் விளையாடுறேன் அப்படின்னு நானும் வந்து அதை தேடிட்டு இருந்தேன். ஓகே, இந்த இடத்துல வந்தார். இங்கே இடத்துல டேமேஜ் கொடுக்க முடியல என்னால். சரி ஓகே அப்படின்ட்டு நான் வந்து எப்படியாச்சும் இந்த மேட்ச்சை வந்து அடிச்சே ஆகணும் அப்படின்னு 150 கொடுத்துட்டேன். அவர் ஆல்ரெடி எனக்கு 150 கொடுத்துருப்பாரு போல், அடித்து முடிச்சிட்டாரு. கிங்கு பரவாயில்ல அப்படின்ட்டு நானும் வந்து விட்டுட்டேன். இந்த மேட்ச்சில் அடிப்பேன் பாருங்க. எனக்கு நான் AW தான், என்னால் அடிக்க முடியாது தெரியும். நான் வந்து இந்த இடத்துல ஒரு 150 கொடுக்கலான்னு பார்த்தா கையில் சிக்கவே மாட்டேங்கிறாரு. என்ன அடிச்சிட்டாரு கரெக்டாக பாருங்கள். எனக்கு வந்து நான் இந்த மேட்ச்சில் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னா கால் பேசிக்கிட்டு இருந்தேன். என்னால் முடியல, கால் பேசிக்கிட்டு இருந்தேன். ஓகேவா, ஸோ கால் பேசிவிட்டு நானும் வந்து வந்ததுக்கப்புறம் ஆன்லைன் வந்துடுவேன் நினச்சேன். அப்போ கூட அவர் என்ன அடிச்சிருக்கலாம். இந்த மேட்ச்சில் ஒரு ஷாட் உழுவும் பாருங்கள், அப்படியே ஃப்ளூக்கில் அடிச்சிருப்பேன். எனக்கு சந்தோஷம் தாங்கலை. அப்படியே அந்த ஷாட்டு ஃப்ளூக்கில் அடிச்சிருப்பேன். கரெக்டாக காலிலேயே அடிச்சிருப்பேன். அதுக்கடுத்து வந்து வந்தார், என் கூட வந்தார். இன்னொரு மேட்ச் விளாட்லாம் ப்ரோ, சாரி ப்ரோ தெரியாமல் சொல்லிட்டேன் ப்ரோ அப்படின்னு ஒரு மேட்ச்சில் வந்தார். ஸோ நானும் வந்து அவர் கூட அப்படியே விளாண்டுட்டேன். இந்த இதான் வந்து கிங் கைஸ் காட்டுறேன் உங்களுக்கு. ஓகேவா, ஜாயிண்ட் ரெக்வஸ்ட் கொடுத்தாச்சு, காட்டுறேன். இன்னும் வர மாட்டேங்கிறாரு வா ப்ரோ, நான் ஜாயிண்ட் ரெக்வஸ்ட் கொடுக்குறேன். ஓகே, இவர் பார்த்துக்கோங்க கைஸ், அவர் என்னை விட நல்ல மேட்செலாம் விளாண்டு வச்சுருக்காரு. பார்த்தா வேறு நான் காட்டுறேன். 14 கேம்ஸ் 6 வின்னு, டைம் லிமிட்டடு. நான் நினச்சேன் ஒரு வேளை ரொம்ப வருஷம் விளாண்டுட்டே விட்டுருப்பாரு அப்படின்னு நினச்சேன். ஆமாம், 2 இயர்ஸ்ன்னு ஏதோ காமிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். இந்த இவ்வளோ பாஸ் கைஸ், இவ்வளோ பாஸ் போட்டிருக்காரு இவர். இவ்வளோ இது கைஸ், லெவல் 119லாம் போட்டிருக்காரு. பார்த்தீங்களா, இவ்வளோ போட்டிருக்காரு. பட் என்ன பார்த்தீங்கன்னா நான்லாம் அது கூட போட்டிருக்க மாட்டேங்க கைஸ். வேணால் பாருங்கள், எப்படி அதை பார்க்குறதுன்னு தெரியலையே. எப்படி கைஸ் அதை பார்க்குறது, அந்த இது பார்ப்போம்ல, அந்த எலைட்டிங் ஏதோ பார்க்குறது பாருங்க, அது எப்படி பார்க்குறதுன்னு தெரியலையே. இன்னும் அந்தளவுக்கு போடலை எலைட் பாஸ்லாம். ஒரு எலைட் பாஸ் போடுறதுக்கு டைமண்ட் சேர்த்து வச்சுட்டு இருந்தேன், பட் முடியலை. சரி ஓகே கைஸ், அவ்வளோதான் இந்த கேம் வீடியோ பிடிச்சிருந்து லைக் பண்ணிங்க, ஷேர் பண்ணிங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் லைக் பண்ணிடுங்க. இந்த இடத்துல வந்து ட்ரெஷர் இது வந்து ரொம்ப சூப்பராக இருக்குல்ல. நான் 5000 வச்சா இந்த மாஸ்க் கிடைக்கும். இந்த மாஸ்க் வச்சு நான் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே. சரி ஓகே கைஸ், ஸோ பாய் கைஸ். வீடியோ போட்டு ரொம்ப நாளாச்சு, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு வீடியோ. ஸோ முடிந்த வெறிப்படுறது MTG. ஓகே பாய்.